எண்ணத்துக்குள்ள ஜாதி இருந்ததுன்னு திமுக மீண்டும் மீண்டும் இப்போ தயாநிதி மாறன் பேசலையா, எந்த அம்பட்டனுக்குன்னு ஒரு வார்த்தை பேசினாரா இல்லையா? சீதாராமன் ஹிந்து எதிரி, காங்கிரஸும் ஹிந்து எதிரி. கர்நாடக மக்கள் மீண்டும் மீண்டும் தவறாக ஓட்டு போட்டுவிட்டு இப்போ யோசிக்கிறாங்க. அவங்க கொடுக்குற நிதியை நீங்கள் ஒழுங்காக பயன்படுத்தாமல் உள்ளுக்குள்ளே போச்சு வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தால் அவர்கள் அந்த குற்றச்சாட்டை சொல்லுகிறார்கள். திருமணம், பெண்ணுக்கான சொத்துரிமை, வாரிசுதாரர் நியமனம், இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் ஒரே சட்டம் என்று கொண்டு முத்தலாக் கொண்டு வந்ததன் காரணமாக இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமிய பெண்கள் அதிகமாக நமக்கு வாக்களிக்கிறார்கள், குஜராத்தில் வாக்களிக்கிறார்கள், பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாகிஸ்தான் பாரத யுத்தம் என்பது ஏதோ முஸ்லீம் இந்துக்களுக்கான யுத்தம் என்று மட்டுமே நாம் பார்த்தோம். அதுக்கு பின்னால் ஒரு வணிகம் இருந்தது. இந்த மேமன் என்று சொல்லக்கூடிய முஸ்லீமை சேர்ந்த ஒரு இனம். தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஸ்பாட்டிஃபை ஆப்பில் ஸ்ரீ டிவியின் செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியினை இப்போது நேயர்கள் போட்காஸ்டிலும் கேட்டு பயன்பெறலாம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்ப்போம். மத்திய இணையமைச்சர் எல் முருகனை லாயக்கற்றவர் என்று பாராளுமன்றத்தில் வன்மத்தை காட்டிய TR பாலு. மசூதி தொழுகைக்காக தேர்வு நேரத்தை மாற்றிய கர்நாடக அரசு. ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மோசடி, நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு. உத்தரகண்ட் மாநிலத்தில் UCC மசோதா சட்டமன்றத்தில் தாக்கல். திருமண பந்தம் காக்கப்பட வேண்டும், உச்ச நீதிமன்றம். ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகரும் மூத்த பத்திரிகை ஆசிரியருமான திரு ராம நம்பி நாராயணன் அவர்களை ஸ்ரீ டிவி நேர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் பாஸ்கர். பாராளுமன்றத்தில் நேற்றைய விவாதம் மிகப்பெரிய பேசு பொருளாயிருக்கு சார். மூத்த அமைச்சர், திமுகவின் மூத்த அமைச்சர், வெரி சீனியர் பார்லிமெண்டேரியன் TR பாலு அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்புறாரு. இந்த மாதிரி வானிலை ஆய்வு மையங்களில் இருக்கக்கூடிய அந்த கருவிகள் அப் டு டேட் இல்லை, இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு தகுந்தது போல் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியை வைக்கிறாரு. அப்போது தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பதில் கொடுக்குறாங்க. திமுக அரசு தான் போதிய முன்னெடுப்பு நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு. அப்போது கோபம் கொள்கிறாரு TR பாலு அவர்கள். அப்போது சில வார்த்தைகளை விடுறாரு. யூ ஆர் அன்ஃபிட் டு பி இந்த பார்லிமெண்ட் அப்படிங்கிறாரு. நீங்கள் அமைச்சராக இருப்பதற்கும் தகுதி இல்லை அப்படிங்கக்கூடிய வார்த்தை வருது. அவர் இடைமறித்து பேசியதற்காகவே இந்த கோபத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்காரா, இல்லை அவர் மீது வேறு எதுவும் வன்மத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்காரா? இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? சார், முதல்ல TR பாலு அவருடைய சிந்தனையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு ஜாதி ஆதிக்க சிந்தனையில் தான் TR பாலு இதை பேசியிருக்கிறார். ஏன்னா முருகன் அவர்கள் பேசின உடனே என்ன சொல்லணும், உங்களுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை, அந்த மினிஸ்டர் வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருந்தால் பிரச்சனை முடிஞ்சு போகுது. இவர் இப்போ சொல்கிறார்ல, உங்களுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீங்களாம் அந்த மினிஸ்ட்ரியில் இருக்கீங்க, அதையே வார்த்தையாக சொல்லியிருக்கலாமே. அதை ஏன் சொல்லலை? நீங்கள் அன்ஃபிட் என்று சொல்ல வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்தது? ரெண்டாவது, இதில் பாருங்கள், நிதி வழங்கவில்லை மாநிலத்துக்குங்கிறது தான் கேள்வி. அதைத்தான் ஒவ்வொருத்தராக பேசிகிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல வானிலை ஆய்வு மையத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதை பற்றி நிறைய தடவை பேசியாச்சு, அதுக்கு நிர்மலா சீதாராமன் பதில் சொல்லியாச்சு. எல்லா விஷயமும் சொன்ன பிறகு, அதாவது வேண்டுமென்றே பொய்க்குற்றச்சாட்டை மத்திய அரசு மீது திருப்பி திருப்பி புகுத்த வேண்டும் அப்படின்னு நோக்கத்தில் சொன்னதுனால முருகனுக்கு கோபம் பேசுகிறார். முருகன் இடைமறித்து பேசினதில் எந்த தப்பும் கிடையாது. அவர் ஒரு மினிஸ்டர், ஒரு MP பேசுகிறார். அப்போ இவர் என்ன சொல்லணும்? உங்கள் துறை சார்ந்த கேள்வி இல்லை, இது நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லலாம். யூ ஆர் அன்ஃபிட்னு சொல்கிறாரே, ஏன்? அதான் கேட்குறேன். இப்போது முருகனுடைய குவாலிஃபிகேஷனுக்குன்னா TR பாலுனுடைய குவாலிஃபிகேஷன் என்ன? அதாவது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் என்று சொல்லக்கூடிய அறிவுசார் சொத்துரிமை சட்டத்தில் டாக்டரேட் வாங்கியிருக்கிறாரு. சார், அது உலகளாவிய ஒரு சட்டத்தில் டாக்டரேட் வாங்கியிருக்கிற ஆளை பார்த்து உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு இவர் கேட்குறாரு. இவருக்கு என்ன தகுதி இருக்குது? இவர் என்ன படிச்சிருக்கிறாரு? அது நமக்கு புரியணும். ரெண்டாவது, இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் அன்ஃபிட் அப்படிங்கிறத நான் ஜாதியோடு சொல்லலைங்கிறாரு. ஜாதியோடு இவங்க சொன்னாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் போய் ஒரு மனு கொடுத்து விட்டு வருகிறார்கள். இவங்க செக்ரட்டரியை பார்த்துட்டு இவர் தயாநிதி மாறன் எல்லாரும் வெளியில் வராங்க.
வெளியில் வந்த உடனே நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணால் சொல்லுங்கள், தயா சொல்லுங்கள், தயா சொல்லுங்கள் அப்படின்ன உடனே தயாநிதி சார் சொல்கிறார், எங்களை என்ன மூன்றாம் தர மக்களை நினைத்து விட்டீர்களான்னு சொல்கிறார். அப்போ இவங்க எண்ணத்துக்குள்ளே ஜாதி இருந்ததுன்னு திமுகவில் மீண்டும் மீண்டும். இப்போ தயாநிதி மாறன் பேசலையா, எந்த அம்பட்டனுக்குன்னு ஒரு வார்த்தை பேசினாரா இல்லையா? துரைமுருகன் என்ன பேசியிருக்காரு தெரியும், மற்ற ஜாதியை பற்றி. ஆர்எஸ் பாரதி என்ன பேசியிருக்காரு தெரியும், ராஜகண்ணப்பன் என்ன பேசியிருக்காருன்னு தெரியும், KKSSR என்ன பேசியிருக்காருன்னு தெரியும். திமுக என்பதே ஜாதி ஆதிக்க கட்சி தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அடுத்ததாக இவர் சொல்கிறாரு, இவருக்கு அன்ஃபிட் அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்குறேன் டிஆர் பாலுகிட்ட. சார், அன்ஃபிட்டான ஒரு மாநில கட்சி, அதாவது தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக வந்துட்டார். முருகன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவராக வந்திருந்தார். டிஆர் பாலுக்கு ஃபிட்னஸ் இருந்தால் திமுகவினுடைய தலைவராக வந்து காமிக்கட்டும். சார், யாருக்கு சார் கும்பிடு போட்டுட்டு இருக்காரு? உதயநிதி கும்பிடு போடுறாரு. உதயநிதி நேற்று வந்தவர் தானே, இவர் அண்ணாமலை நேற்று வந்தவரா? இவர் கேள்வி கேட்கக்கூடாதான். உதயநிதி நேற்று வந்தவரை நீங்கள் முதுகு குனிஞ்சு தானே நின்றுட்டுருங்க உதயநிதி போய். சரி, நீங்கள் அன்ஃபிட்னு சொல்கிறீங்க. உங்கள் கட்சி விவகாரத்தில் சபரீசன் உள்ள வருகிறார். சபரீசன் நிறைய விஷயத்தை சொல்லுவார். சபரீசனை பார்த்து யூ ஆர் அன்ஃபிட், நீங்கள் கட்சியில் வெளியில் கிடையாது, நீங்கள் கட்சியில் பொறுப்பு கிடையாது, வெளியில் போனால் சொல்லக்கூடிய தைரியம் இருக்குமா டிஆர் பாலுக்கு? ஒரு தைரியம் கிடையாதுங்க. டிஆர் பாலுவும் குனிய இந்த முதல் குடும்பத்துக்கு குனிஞ்சிட்டு இருக்கிற ஆளுதான், அதில் மாட்டுக்கருத்தெல்லாம் கிடையாது. இவர் அன்ஃபிட்னு சொல்வதற்கு இவர் சொன்னது ஜாதி ஆதிக்கத்தில் தான் அந்த வார்த்தையை சொன்னார், அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்ல பாருங்க, அன்ஃபிட்னு சொல்கிறாருங்க. 65 வருஷமாக நான் அரசியலில் இருக்கேன் அப்படிங்கிறாரு. 65 வருஷமாக நீ இருந்து என்ன சாதிச்சே கேட்குறேன். இப்போது உங்களுக்கு திருட தெரிஞ்சது, சேஷமுத்திரத்தை திருட தெரிஞ்சது, எங்களுக்கு முருகனுக்கு எதுலேயும் திருட தெரியல. உங்கள் தலைவருக்கு கள்ள ட்ரெயினில் வர தெரிஞ்சது, முருகனுக்கு கள்ள ட்ரெயினில் வர தெரியல. உங்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் காசு அடிக்கணும்னு தெரிஞ்சது, அவருக்கு காசு அடிக்கணும்னு தெரியல. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம பேராசிரியர் ராமசீனிவாசன் நாங்கள் ஏன் அன்ஃபிட்டு நீங்கள் ஏன் ஃபிட்டுன்னு அழகாக ஒரு வரிசை ஒரு தொகுப்பே போட்டிருக்கிறார். அதை படித்தா ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. அதனால் டிஆர் பாலுனுடைய நோக்கம் தவறானது. ஜாதிய வன்மத்தில் தான் கேட்டார். இவர் என்ன சொல்றார், எங்கிட்ட கேள்வி கேட்டவரே ஆராசா தான், அவர் தலித்து தான்ங்கிறார். ஆராசாக்கு நீங்கள் கட்சியில் என்ன இடம் கொடுத்துருக்கீங்க நீங்கள்? சார், சிஎம் ஸ்டாலின் இருக்கார் சார், இந்த பக்கத்தில் உதயநிதி இருக்கார் சார், ஆராசா இருக்கார் சார். ஆராசா அப்போ தான் வரார். வந்த உடனே உதயநிதி எழுந்து இந்த பக்கம் போகிறார். ஆராசா அங்கே உட்கார்ந்த உடனே ஸ்டாலின் ஒரு முறைக்கிறாரு, திருப்பியும் உதயநிதியும் ஸ்டாலினும் மாறி உட்கார்றாங்க. ஸ்டாலின் பக்கத்தில் ஆராசாவை உட்கார வைக்க விடலை. நீங்கள் உதயநிதிக்கு அன்னைக்கு உதயநிதி அமைச்சரான அன்னைக்கு எல்லாரும் வாழ்த்த போகிறார்கள் உதயநிதி. அந்த வீடியோ பார்த்தா போதும். ஆராசா ஒரு ஓரத்தில் நிற்க வச்சுருந்தாங்க அந்த வீடியோவில். தயவுசெய்து ஸ்ரீ டிவி அந்த வீடியோ கண்டுபிடிச்சி போடணும். ஒரு ஓரத்தில் ஆராசா வச்சுட்டு இருந்தார். எல்லாரும் வராங்க, உதயநிதியை வாழ்த்துறாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆராசா அம்போன்னு நின்றுட்டு இருந்தார். இதுதான் சார் இவங்க ஆராசாவுக்கு கொடுக்குற முக்கியம். ஆராசா பைத்தியகாரத்தனமாக நான் பெரியாருடைய பேரன், அந்த பேரன், இந்த பேரன், அவங்க இந்துவத்துக்கு எதிராக பேசுறதுக்கு ஒரு கூலியை வச்சுருக்காங்க. அந்த கூலியாக ஆராசா இருந்து கொண்டு இருக்கிறார். திமுகவுக்கு கூலிகள் தேவைப்படுகிறது, அந்த கூலியில் ஆராசா இருக்கிறார். நல்ல பணம் சம்பாதிச்சு கொடுத்துருக்கிறாரு, ஆகையினால தேவைப்படுறாரு. மற்றபடி இவர் ஆராசாவுக்கு என்ன செய்திருக்காங்க? சரி, சமூக நீதியை பற்றி பேசுகிறாங்க. நேற்று நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறார் தன்னுடைய எண்மண் எண்மக்கள் யாத்திரையில். இன்றைக்கி அது அறிக்கையாகவும் கொடுத்துருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் 26 மினிஸ்டரில் 12 SC, 8 ST, 12 8 20, கிட்டத்தட்ட 25% எங்கள் அமைச்சரவையில் நாங்கள் அவங்களுக்கு இடம் கொடுத்துருக்கோம். நீங்கள் தமிழ்நாட்டில் வெறும் 3 பேர் தானே கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாரு. அப்போ இவங்க என்ன சமூக நீதியை பற்றி பேசுகிறது? அந்த இடம் சமூக நீதிக்காகத்தான் இவர் பேசினார், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இவர் பேசினது ஜாதிய வன்மத்தோடு தான் பேசினார். ஏன் அந்த கோபம் வரணும்னு கேட்குறேன். ஆராசா, அதாவது முருகன் கேட்டார்னா உங்கள் துறைக்கு சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் அதோட முடிஞ்சிருக்கும். யூ ஆர் அன்ஃபிட், யூ ஆர். ஒரே காரணம், முருகன் முரசொலி மீது கேஸ் போட்டார். பஞ்சமி நிலம் குறித்த கேஸ், பஞ்சமி நிலம் நோட்டீஸ் கொடுத்தாரு. அன்னைக்கு அந்த நோட்டீஸ் கொடுக்கலைன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. முருகன் தைரியமாக இருந்தார் ஊழலுக்கு எதிராக. ஆகையினால உங்களுக்கு பிடிக்க முடியலை. நீங்கள் அண்ணாமலையை சின்ன பையன்னு சொல்கிறீங்க. அண்ணாமலையை பார்த்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவரை பற்றிலாம் கேள்வி கேட்குற அளவுக்கு என்கிட்ட கேட்காதீங்க.
அந்த அளவுக்கு என்ன தரம் தாழ்த்திட்டீங்களா நினைக்கிறீங்க? அப்புறம் என்னத்துக்கு சார் அண்ணாமலை மேலே கேஸ் போட்டீங்க? சைதாப்பேட்டை கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்க வேண்டியதானே? அண்ணாமலை சும்மா விட்டுருக்க வேண்டியதானே? ஏன் கேஸ் போட்டீங்க? கேஸ் போட்டுட்டு நீ அண்ணாமலை சைதாப்பேட்டைக்கு போன உடனே அவ்வளோ மக்களும் அவர் பின்னாலேயே புகழார் பார்த்து தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால் டிஆர் பாலுக்கு நேரஞ்சரி இல்லை. அவர் இத்தனை வருஷம் 65 வருஷம் இருக்கேங்கிறாரு. 65 வருஷத்தில் அண்ணாமலைஜி இன்றைக்கி ஒரு ட்வீட் கொடுத்துருக்காரு. 65 வருஷம் நீங்கள் இருந்தீங்கிறது உங்களுடைய சாதனை இல்லைங்க, என்ன பண்ணினீங்க பார்த்து தான் உங்களை பார்க்க முடியும். ஏன் சார், ஒரு ஆமைக்கு கூட 300 வயசு இருக்குது ஆயுசு. நீ உன்னுடைய ஆமைத்தனம் இயலாமைத்தனம் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். நீ முதல் குடும்பத்தை சொரிஞ்சு தான் இந்த இடத்துல இருக்கிற, வேற எங்கே இருக்கிற? நீ உனக்கு தைரியம் இருந்தால் சபரீசன்ட்ட பேசு, தைரியம் இருந்தால் உதயநிதியை எடுத்து பேசு. அதெல்லாம் உனக்கு தைரியம் கிடையாது. அதனால் இவர்கள் வன்மத்தை கக்கி இருக்கிறார்கள், ஜாதி வன்மத்தை தான் கக்கி இருக்கிறார்கள், அதை மாட்டுக்கிறது கிடையாது. ஆகையினால தான் பாஜக முடிவு பண்ணியிருக்கு, இனிமேல் டிஆர் பாலு எங்கே போனாலும் கருப்பு கொடி காட்டப்படும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. டிஆர் பாலு இதுக்கு மன்னிப்பு கேட்கணும், கேட்க வைப்பாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இரண்டாவது செய்தியாக கர்நாடக மாநிலத்தில் சார் இப்போ தான் ரீசெண்டாக சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருந்தது. அவர்கள் அந்த வாக்குறுதிகள்லாம் கூட பார்க்கும்போது சிறுபான்மையினரை தாஜா செய்யக்கூடிய, அவர்களை மகிழ்விக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகளெல்லாம் கொடுத்து தான் வெற்றி பெற்றிருந்தார்கள். இப்போது 10ஆம் வகுப்புக்கான தேர்வு நடைபெற இருக்கிறது. இதை ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி 26லேருந்து மார்ச் 3 வரைக்குமான அந்த எஸ்எஸ்எல்சி எக்ஸாமுக்கு தேர்வை ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க. அப்போ ஸ்கூல் எஜுகேஷன் போர்டு தான் அதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஸ்கூல் எஜுகேஷன் போர்டு அதை ரீஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க. மார்ச் 1 அன்று நடைபெற இருந்த தேர்வை மட்டும் மதியத்துக்கு மாற்றிருக்காங்க. ஏன்னா அன்றைக்கி வெள்ளிக்கிழமை வருது. அந்த ஒரு தேர்வு மட்டும், மற்ற எல்லா தேர்வுமே காலை 10:15 ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஒரு தேர்வு மார்ச் 1 வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அந்த ஒரு தேர்வு சயின்ஸு தேர்வு, அதை மட்டும் மதியத்துக்கு மாற்றிருக்காங்க. இது தொடர்பாக ஹிந்து கட்சிகள், பாரதிய ஜனதா கட்சிகள்லாம் அவங்க ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டு, அன்னைக்கு அவங்க தொழுகை இடையூறாக இருக்கும், அதனால ஸ்கூல் எஜுகேஷன் போர்டுக்கு மாநில அரசு அழுத்தம் கொடுத்ததுனால இவங்க ரீஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்துட்டு இருக்கு. எதிர்கட்சிகள் எல்லாமும் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? சித்தாராமையா ஒரு ஜிகாதி எலிமெண்ட்ஸுக்கு கும்பிடு போடக்கூடிய ஒரு ஆள் தான், இதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஏனென்றால் நீங்கள் பாருங்கள், அவர் சிஎம்மாக இருக்கும்போது தான் இந்த திப்பு ஜெயந்தியை கொண்டாட ஆரம்பித்தாங்க. திப்பு யார்? எண்ணற்ற இந்துக்களை, மாண்டியாவில் இருக்கிற அத்தனை பிராமணர்களையும் கொண்டு குதித்த ஒரு ஆள். கர்நாடகாவிலேருந்து கேரளா வரைக்கும் என்ன அயோக்கியத்தனம் பண்ணாருங்கிறது ஒரு பெரிய சார்ட்டே போடலாம். அயோக்கியத்தனம், திப்புவனுடைய அயோக்கியத்தனம்னா அவருடைய ஒரு ரூட் சார்ட், ரூட் மேப்பை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளவு மோசமாக கொலை பண்ணின ஒரு ஆள், இந்து கோயில்களை இடித்த ஒரு ஆள் திப்பு. அந்த திப்புவுக்கு திப்பு ஜெயந்தி கொண்டாடினவர் சித்தாராமையா. அது மட்டும் இல்லை, முஸ்லீம்களுக்காக இப்போ ஒன்றுமில்லை, இந்த ராம் ஜென்மபூமியில் இப்போ அந்த ராமர் கோயில் வந்தாச்சு. ராமர் கோயில் இயக்கம் பெருசான நேரத்தில் அந்த 22ஆம் தேதிக்கு முன்னால் பழைய சிலன்யாஸில் யாரெல்லாம் வேலை பார்த்தாங்களோ அந்த கேஸெல்லாம் எடுத்து திருப்பி அவர் அரெஸ்ட் பண்ணுறாரு. என்றைக்கு 91 இருக்கிற கேஸுக்கு இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணுறாரு. அப்போ இவர் முஸ்லீம்களை எந்த அளவுக்கு அப்பீஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார். சரி, இவங்க ஜெயிச்ச உடனே என்ன நடந்தது? ஜெயிச்ச உடனே முஸ்லீம்கள்லாம் சொன்னாங்க, எங்களுக்கு 5 எம்எல்ஏ வேணும், 5 மினிஸ்டர் வேணும். ஏன் வேணும்? எங்களால் தான் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. ஏன்னா பல இடத்துல எஸ்டிபிஐ தன்னுடைய கேம்பெயினை நிறுத்தி கொண்டு பாஜக ஜெயித்து கூடக்கூடாது என்பதனால் பல இடத்துல உங்களுக்கு ரொம்ப குறைஞ்ச ஓட்டு. ஆனால் எஸ்டிபிஐ குறைஞ்ச ஓட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? தெளிவாக ஓட்டு மடைமாற்றப்பட்டிருக்கிறது. ஆகையினால அவர் தன்னுடைய முதலாளிக்கு என்ன செய்யணுமோ அதை சித்தாராமையா செய்து கொண்டு இருக்கிறார். சமீபத்தில் ஒரு கோயிலுக்குள்ளே அவரை கூப்பிடுறாங்க, அதுக்குள்ளே அவர் போக மாட்டேங்கிறாரு. கோயிலுக்குள்ளே போனால் நம்ம எடப்பாடி எப்படி நெத்தியில் திருநீராம அழிச்சு விட்டாரோ, இவர்களெல்லாம் யாருக்கு வேலை பண்ணுகிறார்கள்னு இந்த சமுதாயம் பார்க்கணும். இந்துக்களுக்கு வேலை பார்க்கிறார்களா, இல்லை ஜிகாத்திகளுக்கு வேலை பார்க்கிறார்கள்னு சமுதாயம் பார்க்கணும். அது எடப்பாடியாக இருந்தாலும் சரி, சித்தாராமையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்க திமுககாரர்களாக இருந்தாலும் சரி. அதனால் அங்கே கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு பயப்படுகிறார். ஆனால் அவர் சிஎம்மாக இருக்கும்போது ஒரு சட்டம் கொண்டு வரார், மூட நம்பிக்கை ஒழிப்பு சட்டம்னு ஒன்று கொண்டு வர்றாரு. இந்து மதத்தை மட்டுமே பாதிக்கிற மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வர்றார். அதனால் சித்தாராமையா முழுக்க ஒரு கம்யூனல் பாலிட்டிக்ஸை, காங்கிரஸ் கெட்டு போனதுக்கு காரணமே அதாங்க. பெரும்பான்மை மக்களுடைய இதை பற்றி கவலைப்படாமல் சிறுபான்மையினருக்காகங்கிறது தாஜா பண்ணுவது எந்த எல்லைக்கு போகிறது? பிரிவினை எல்லைக்கு போகிற வரைக்கும். இப்போது
செக்யூரிட்டி ஏஜென்சி, என்ஐஏ, இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க? 3 ஸ்டேட், சதர்ன் ஸ்டேட் தான் ஜிஹாதிகளுடைய பெரிய கூடாரமாக இருக்கிறது. இதெல்லாம் கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு. இந்த 3க்குள்ளே உள்ள அதுக்கு தான் இவர்கள் அனுமதிக்கிறார்கள். இப்போது நம்ம கோயம்புத்தூரில் ஒரு குண்டுவெடிப்பு நடந்தது. என்ன குண்டுவெடிப்பு நடந்தது? சிலிண்டர் குண்டுவெடிப்புன்னு நம்மால் சொல்லுவார். அது ஒரு பயங்கரவாத குண்டுவெடிப்பு. அதே மாதிரி மேங்களூரில் குக்கர் குண்டுவெடிப்பு நடந்தது. எப்படி நடந்தது? ஸோ அந்த ஸ்டேட் பயங்கர, அங்கேருந்து தான் சார் நீங்கள் இதுவே நடந்தது. எது பர்தா போட்டுட்டு உள்ளே போகலாமா வேண்டாமா பிரச்சனை, ஹிஜாப் பிரச்சனை ஆரம்பித்தது கர்நாடகாவில் தானே. அப்போ கர்நாடகாவில் அது திட்டமிட்டு அவங்களால் ஆரம்பித்து எவ்வளவு பிரச்சாரம் பண்ண முடிஞ்சது. அதனால் இவர் இஸ்லாமியர்களுக்கு அடிபணிந்தவர், ஹிந்துக்கு எதிரானவர், அதில் மாற்று கருத்து கிடையாது. எல்லா காங்கிரஸ்காரர்களும் அப்படித்தான் இருக்க முடியும். சித்தாராமையும் ஹிந்து எதிரி, காங்கிரஸும் ஹிந்து எதிரி. கர்நாடக மக்கள் மீண்டும் மீண்டும் தவறாக ஓட்டு போட்டுவிட்டு இப்போ யோசிக்கிறாங்க, விரைவில் அகற்றுவார். 3வது செய்தியாக மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் சார். இது ஒரு அருமையான திட்டம். மத்திய அரசின் நிதி முழுக்க அவர்கள் கொடுக்கக்கூடிய நிதியை வைத்து கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு 100 நாள், வருடத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு மூலமாக மற்ற நாட்களை அவங்க மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான திட்டமாக பார்க்கப்பட்டது. இது மத்திய அரசு, அதாவது குறிப்பாக பிரதமர் மோடி வந்த பிறகு இந்த திட்டத்தோட அந்த எஃபெக்டிவ்னஸ் அதிகமானது. ஆனால் இப்போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதன் மூலமாக நிறைய குளறுபடிகள் நடக்குது, மோசடி நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி கூட வெஸ்ட் பெங்காலில் ஒரு ரைடு பண்ணியிருக்காங்க. சுமார் 25 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொய்யான அந்த ரெஜிஸ்டர்ட் கார்டு கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. தமிழகத்திலையுமே கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடையில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. 45 லட்சம் ரூபாய்க்கு மேலே நிறைய போலி கார்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த திட்டத்தின் மூலமாக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பயனை தாண்டி அதில் இருக்கக்கூடிய அந்த குளறுபடிகள் அதிகமாகிட்டு இருக்கு சார். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? 2014 எலெக்ஷனுக்கு முன்னால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்த வேலைக்கு உணவு திட்டம் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இதுக்கு பேர் வேலைக்கு மகாத்மா காந்தி வேலைக்கு உணவு திட்டம், அதுதான் பேர். ஒரு காலத்தில் அதுக்கு உணவும் கொடுத்துட்டு இருந்தாங்க, அரிசி கொடுத்தாங்க, கோதுமை கொடுத்தாங்க, அப்புறம் சம்பளமாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. வேலைக்கு உணவு திட்டம் தான் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீமாக மாறினது. அப்போது இதனுடைய நோக்கம் என்ன என்று கேட்டால், பட்டினி இருந்துடக்கூடாது, உணவு இல்லாமல் இருந்துடக்கூடாது, வேலை இல்லாதவர்களுக்கு வருஷத்தில் 100 நாளாவது வேலை இருக்கணும். அந்த 100 நாளைக்கு 100 ரூபா கொடுத்தாருன்னா 100 × 100 அவங்களுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். ஆனால் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு பெரிய பாதிப்பு என்ன என்று கண்டால், விவசாயத்துக்காக கூலிக்கு போகிறவர்கள் நின்று போய்விட்டார்கள். இதுதான் பெரிய குற்றச்சாட்டு வந்தது. இந்த குற்றச்சாட்டு வந்த காலத்தினால தான் ஐயோ அதை நிறுத்தணுமா வேண்டாமா என்று ஒரு பெரிய டிபேட் வந்த காலத்தில் அதை நிறுத்தணும் அப்படின்னு பலர் அபிப்பிராயம் சொன்னாங்க. அந்த அபிப்பிராயத்தை வச்சுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சார்கள். பாரதிய ஜனதா கட்சி வந்தால் இந்த திட்டம் எடுக்கப்படும். இன்றைக்கி 9 வருஷம் 10 வருஷம் ஆகப்போது பாரதிய ஜனதா கட்சி அதை எடுக்கலை. ஆனால் ரீஃபார்ம் பண்ணாங்க. என்ன ரீஃபார்ம் பண்ணாங்க? எல்லாருக்கும் அக்கௌண்ட்டு கொண்டு வந்தாங்க, எல்லாருக்கும் வங்கி கணக்கு கொண்டு வந்தாங்க. டைரக்ட் பெனிஃபிஷரி, டைரக்டாக அந்த வங்கி கணக்கில் அந்த பணம் போடுற மாதிரி சொன்னாங்க. அதில் என்ன குற்றச்சாட்டு வந்தது? திடீரென்றா ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து பக்கத்தில் வங்கியே இல்லை, நாங்கள் அந்த வாரத்துக்கு ஒரு தடவை போடுறதை எடுத்துக்கு நாங்கள் டவுனுக்குள்ளே வந்தாலே ஒரு நாள் எங்களுக்கு போயிடுது, அதெல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் அதை டிஜிட்டலாக வைக்கிறாங்க. எந்த குற்றச்சாட்டுக்கும் வழி இல்லாமல் மீண்டும் 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 இதை அட்ரஸ் பண்ணிகிட்டே வராங்க. ஆனால் இதில் என்ன நடந்தது அப்படின்னா, 100 ரூபா சம்பளம்னா 70 ரூபா கொடுத்துட்டு 30 ரூபா வாங்குகிற அயோக்கியத்தனம் இருந்தது. இன்றைக்கும் அது வேறு விதமாக நீடிக்கிறது. முன்னால் உள்ள கலெக்ஷனை பின்னால் வாங்கி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் மிரட்டப்படுகிறார்கள். இதெல்லாம் பேங்க் வாசல்லையே போய் நீ கலெக்ஷனை ஏடிஎம்ல எடுத்தால் கலெக்ஷனை வாங்கிட்டு வரக்கூடிய ஏஜென்ட்டுகள் இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இப்போது 5.8 கோடி, இந்தியா முழுக்க 5.8 கோடி போலி கார்டு எடுத்திருக்காங்க. நீங்கள் 25 லட்சம் ஒரு மாநிலத்தில் சொன்னா, வெஸ்ட் பெங்கால்ங்கிற ஒரு மாநிலத்தில் மட்டும் 25 லட்சம். பெங்காலில் மட்டும் நீங்கள் சொன்னீங்க, இந்தியாவில் மட்டும் 5.8 கோடி போலி அட்டை. அப்போ இந்த 6 கோடி போலி அட்டைக்கான பணம் யார்கிட்ட போயிட்டுருக்கு? ஒன்று.
ரெண்டாவது பழைய இடத்துல நீங்கள் வேடிக்கையாக சொல்கிறதா இருந்தால் வேடிக்கையாக இல்லை, உண்மையாக சொல்லுவேன், அவங்க வேலைக்கு போவாங்க, மத்தியானத்துக்கு அப்புறம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க, அப்படி உட்காருவாங்க, கிளம்பி வந்துடுவாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உழைக்காமலே வேலை பார்க்கக்கூடிய ஒரு ட்ரைபை நீங்கள் உருவாக்கி கொண்டு இருக்கிறத நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்க. அதை விட மோசமான விஷயம் என்னென்னா, இதில் வந்து பெர்மனண்ட் அசட் பில்டப் பண்ணத்துக்கு இந்த ஸ்கீமில் வாய்ப்பே கிடையாது. நீங்கள் ரோடு ரிப்பேர் பண்ணுவீங்க, குளம் ரிப்பேர் பண்ணுவீங்க, வேறு எதாவது பண்ணுவீங்க. நீங்கள் அதே ஆட்களை ஒரு பில்டிங் கட்டுவதற்கு அனுப்ப முடியாது. இப்படிலாம் சட்டம் இருக்குது. அப்போ இந்த இவ்வளவு பணத்தை கொடுக்குறோமே, இந்த பணத்தை வைத்துக்கொண்டு பெர்மனண்ட் அசட் அரசாங்கத்துக்கு வரணுமே என்பதை இந்த அரசாங்கம் பார்க்க ஆரம்பித்தது. அதனால் நிறைய சீர்திருத்தம் கொண்டு வந்தார்கள். இப்படி சீர்திருத்தம் கொண்டு வந்ததுனால தான் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த திட்டம் நீட்டிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. சம்பளம் நல்லபடியாக இப்போ வந்திருக்கு, 100ங்கிறது கிட்டத்தட்ட டபுள் ஆகியிருக்கிறது. ஆனால் அதுக்கு தக்கற எல்லாத்தையும் ஏற்றின பிறகும் இதில் ஊழல் நடப்பது மட்டும் நிற்கவே இல்லை. இதுதான் உண்மை. அப்புறம் இதில் ஊழல் நடக்கிறது நிற்பலைன்னா என்னென்ன பண்ணுறதுன்னு அரசாங்கம் இப்போ வந்து ஃபிங்கரில் 2 விஷயத்த சொல்கிறாங்க. உங்கள் ஆதார் எண் வேணும்னு சொல்கிறாங்க. இப்போ அதை ஆதார் கூட லிங்க் பண்ண. 2வது பயோமெட்ரிக் வேணும்னு சொல்கிறாங்க. இங்கே தான் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்போ ஆதார் இதுக்கப்புறம் இனிமேல் மேப்பிங் பண்ண சொல்கிறாங்க. ட்ரோன் மேப்பிங், நீங்கள் எந்த இடத்துல வேலை பார்க்குறீங்கிறது சொல்லணும் என்று சொல்கிறார்கள். இப்போது கிராப் இன்சூரன்ஸில் மேப்பிங் வந்துட ஆரம்பிச்சிடுது. இப்போ எங்கேயும் மேப்பிங் கொண்டு வர சொல்கிறாங்க. நீங்கள் ஏமாற்ற முடியாது. இனிமேல் அரசாங்கத்தில் டெக்னாலஜிக்கலாக நல்லா வந்து கொண்டே இருக்கிறது. ஆகையினால இதில் உள்ள நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்கிறது 100க்கு 100% சரியான விஷயம். இதில் ஊழல் மாநில அளவில் ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மத்திய நிதியமைச்சர் இதை சொல்லுவதற்கு உரிமை இருக்கிறது. ஏன்னா நிதியெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குற நிதியை நீங்கள் ஒழுங்காக பயன்படுத்தாமல் உள்ளுக்குள்ளே போச்சு வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தால் அவர்கள் அந்த குற்றச்சாட்டை சொல்லுகிறார்கள். நீங்கள் என்ன வேணால் கேட்கலாம். மத்திய அமைச்சரே குற்றம் சொல்லுகிறார்களே, அவர்கள் தானே தடுக்க வேண்டும், அவங்கள தான் தடுக்க வேண்டும். ஆனால் மாநில அரசு பண்ணுறது அவங்க சொன்னால் தானே மக்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் தெரியும் சார், இது எல்லா மாநில அரசும் இந்த அயோக்கியத்தனத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அதனால் இந்த மத்திய அரசு இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்குமோ அது எடுக்கும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது நிறைய மாறி இருக்குது, நிறைய விஷயம் வெளியில் வந்து கொண்டு இருக்கிறது. இது மாற்றப்படும். ஆனால் மீண்டும் உறுதியாக சொல்ல முடியும், அடுத்த டைம்லையும் இந்த திட்டம் இருக்கும். பொய் சொல்ல வேண்டாம், ஏமாற்ற வேண்டாம். இந்த திட்டம் போயிடும் என்று பாமர மக்களை ஏமாத்துறதை எதிர்க்கட்சிகள் நிறுத்திக்கொள்ள வேண்டும். 4வது செய்தியாக, பாரதிய ஜனதாவின் தேர்தல் அறிக்கைகளில் முக்கியமாக குறிப்பிடப்பட்டது சில விஷயங்கள் சார். ஆர்டிகிள் 370, ராம ஜென்ம பூமி, பொது சிவில் சட்டம். இப்போ ஒவ்வொன்றாக பாஜக அரசு நிறைவேற்றி வருகிறது. அதில் பொது சிவில் சட்டம் வந்து சில வருடங்களாகவே பேச்சில் மட்டுமே இருந்து கொண்டு வந்தது. இப்போது உத்தரகாண்ட் அரசு வந்து அதை வந்து சட்ட மசோதாவை வந்து சட்டமன்றத்தில் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதற்கான அடுத்தடுத்த ப்ராசஸ் எல்லாம் விரைவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த செய்தியை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? உத்தரகாண்ட் அரசுக்கு நம்முடைய பாராட்டுகள். பொது சிவில் சட்டம் இந்தியா முழுக்க வந்தாக வேண்டும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இப்போது சிஐஏ இந்தியா முழுக்க வரணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தமிழ்நாட்டில் நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம். முதல்ல அதோட பைத்தியக்காரத்தனே இது இருக்க முடியாது. ஏன்னா குடியுரிமை கேட்குறது மாநில அரசாங்கத்திட்ட யாரும் கேட்க மாட்டாங்க, மத்திய அரசாங்கத்திட்ட தான் கேட்கணும். மத்திய அரசாங்கம் குடியுரிமை கொடுத்த பிறகு இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்திலையும் செட்டில் ஆகலை. நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு இவங்க இப்போ ஒரு எலெக்ஷனுக்காக போய் சொல்லி கொடுத்துருந்தாலும் கூட அது வரும். இன்றைக்கி வரலைனாலும் நாளைக்கு வரும். ஏன் வரும் அப்படின்னா, பாதிக்கப்பட்டவர்கள் பக்கத்து நாடுகளில், அந்த நாடுகளில் மைனாரிட்டியாக இருந்து அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கே வருகிறார்கள். அதே மாதிரி இந்தியாவில் மெஜாரிட்டியாக இருக்கிறவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஏன்? காமன் சிவில் கோடு இல்லாததுனால மெஜாரிட்டி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் நாம் வேடிக்கையாக சொல்லுவோம், எப்பா சிவில் சட்டம் மட்டும் மதத்துக்கு ஒன்று, கிரிமினல் சட்டம் மதத்துக்கு ஒன்றா இருக்கலாமே. நீங்கள் எப்படி இஸ்லாத்தில் கிரிமினல் சட்டம் உண்டோ அதை இஸ்லாத்துக்கு வைத்துக்கொள்ளாமே நீங்கள் கையை களவு பண்ணால் கையை எடுத்துடலாம், காதல் பண்ணால் சவுக்கடி கொடுத்துடலாம், தலை எடுத்துடலாம், அப்படி வைக்கலாம்ல. அப்போ உங்கள் வசதிக்கு ஏதோ ஒன்றை வைத்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு குற்றச்சாட்டு இருந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக டெமோகிராஃபி மாறிக்கொண்டு இருக்கிறது. ஒரு இஸ்லாமியர் 4 மனைவி கொள்கிறார்னா ஒரே நேரத்தில் கட்டிக்கொள்கிறார், ஒரே நேரத்தில் 4 வைத்துக் கொள்வதற்கு அவங்களுக்கு அனுமதி இருக்கிறது. 5வது ஒன்று வரணும்னா 4வது ஒரு ஆளை தலாக்.
இதனால் என்ன ஆகுது, அவருடைய பிள்ளை பேர் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இது டெமோகிராஃபியில் பெரியசாக இம்பேக்ட் ஆகுது என்று சொல்லப்படுகிறது. இது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நாட்டினுடைய டெமோகிராஃபியை காப்பாற்ற வேண்டிய இருப்பு மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கிறது. இதனால் என்ன ஆகுது, அவருடைய ஜனத்தொகை கூடும்போது அது ஒரு பேங்காக மாறுகிறது. அது ஒரு படிக்காத ஒரு சமுதாயம் உருவாகிறது. மதராசாக்கள் அவர்களுக்கு கலாச்சார படிப்பு சொல்லிக் கொடுப்பதில்லை, வன்முறை படிப்பு தான் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதை எல்லாம் மாற்றணும்னா காமன் சிவில் கோடு வேணுங்கிறது. காமன் சிவில் கோடுக்கு 1000 காரணம் இருக்குது. பொதுவாக சொல்லப்படக்கூடிய காரணத்தில் இது ஒன்று. எல்லாத்தையும் மேலே உத்தரகாண்டில் வந்திருக்கிற ஒரு சட்டத்தில் முக்கியமாக நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. காமன் சிவில் கோடு எது எதுக்கெல்லாம் என்னென்னலாம் வரும், எதெல்லாம் வராது. பழங்குடியினரை நீக்கியிருக்காங்க சார் அதில். ஆமாம் ஆமாம், பழங்குடியினருக்கான கலாச்சாரம் அப்படின்னு. ஆமாம், பழங்குடியினருங்கிறது வேற சார், நீங்கள் அதில் சேர்க்கவே கூடாது. நம்ம நாட்டினுடைய பழங்குடியினருங்கிறது அதை நீக்கித்தான் ஆகணும் காமன் சிவில் கோடில். ஏன்னா அவங்களுடைய பழக்க வழக்கம். ஆனால் திருமணம், பெண்ணுக்கான சொத்துரிமை, வாரிசுதாரர் நியமனம், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் ஒரே சட்டம் என்று கொண்டு தருங்க. ஏன்னா திருமணத்திலே நீங்கள் மாற்றி கொண்டிருக்கிறீர்கள், சொத்துரிமையில் மாற்றி கொண்டு இருக்கிறீர்கள், வேறு அதெல்லாம் ஒன்றா கொண்டு. முக்கியமாக ஹலாலா என்று ஒரு சட்டம் இருக்கிறது. நீங்கள் இதை விட ஒரு அநாகரிகமான சட்டம் இருக்க முடியாது. ஹலாலானா என்ன தெரியுமா பஸ்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேட்டதில்லை. கேட்டதில்லையா? கேட்டதில்லை. ஹலால் என்ன அர்த்தம்? நான் ஒரு முஸ்லீம்னு வச்சுக்கேன், நான் என்னுடைய மனைவியை முக்தலாக்கில் தலாக் 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 சொல்லி டைவர்ஸ் பண்ணிட்டேன். இப்போ மீண்டும் அந்த மனைவி என்ன கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான், சேர்ந்து வாழ்கிறதுக்கு விரும்புகிறாங்க. திருப்பி நான் அவங்கள சேர்த்துக்கணும்னா அந்த மனைவி இன்னொரு ஆணை கல்யாணம் பண்ணி திருப்பி டைவர்ஸ் பண்ணால் தான் என்கிட்ட வர முடியும். ஒரு 6 மாதம் சும்மா ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரி நாங்கள் சமரசம் ஆகிட்டோம் அப்படின்ட்டு என்கிட்ட வர முடியாது. நான் இதற்காகவே வேறு ஒருவரோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரிடம் இருந்து தலாக் பெற்றுக்கொண்டு வர வேண்டும். இதுக்கு மேலே ஆகலாம். இப்படி ஒரு இந்த யுகத்திலையும் ஒரு சட்டம் இருக்குது. இது மத சட்டம் என்றது இது பண்ணுறாங்க. இது என்ன ஒரு இது என்ன ஒரு நாகரிகம்னு தெரியல. நான் ஒருத்தர்கிட்டருந்து நான் வெளியில் போயிட்டேன்ப்பா, அவங்க கூட நான் வாழ்ந்துட்டேன், இனிமேல் இன்னொருத்தவங்க கூட வாழ மாட்டேன், நீங்கள் இருக்கீங்க, சமாதானம் ஆகிட்டு திருப்பி வரீங்க. இல்லை நடுவில் நீங்கள் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவன்லேருந்து தலாக்கு வாங்கிட்டு வரணும்னு சொன்னால் என்னங்க சட்டம்? இது எடுத்துருக்கேன். இது ஒரு பிகினிங் தான். உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் நான் சொல்லணும் ஸ்ரீடிவியில். முக்கியமாக இந்த ஹலாலாங்கிற ஒரு விஷயத்தை இனிமேல் பண்ண முடியாது. ஏன்னா இது ஏன்னா பெண்களை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த அரசாங்கம் இருக்குது. முத்தலாக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் தான் கொண்டு வந்தது. முத்தலாக் கொண்டு வந்ததன் காரணமாக இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமிய பெண்கள் அதிகமாக நமக்கு வாக்களிக்கிறார்கள், குஜராத்தில் வாக்களிக்கிறார்கள், பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்து கொண்டு இருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த ஹலாலா பெண்களுக்கான ஒரு பெரிய கொடுமை, அதை இன்றைக்கி இது சரி பண்ணியிருக்கு, பெருசாக அட்ரஸ் பண்ணியிருக்கு. அதனால் உத்தரகாண்ட் அரசாங்கம் ஒரு 18-20 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதை இன்றைக்கு தினமலரில் ரொம்ப அழகாக லிஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள். கண்டிப்பாக நம்மளுடைய சிடிவி நேயர்கள் அதை படிக்கணும், என்னென்னலாம் வந்திருக்கணும். நான் எதற்காக ஒரு விஷயத்தில் இதை பாராட்டுவேன் என்றால், அந்த காமன் சிவில் கோடில் ஹலாலாக காணாமல் போனதுனால பெண்களுடைய மாண்பு மீட்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக நான் பாராட்டுவேன். மற்ற எல்லாத்துக்கும் மொத்தத்திலே பாராட்டணும். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஆகையினால இந்த விஷயத்தை மட்டும் ஸ்ரீ டிவியில் நான் பகிர்ந்துருக்கேன். பாராளுமன்ற சமயத்தில் இந்த சட்டம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது எப்பேற்பட்ட தாக்கத்தை இந்தியா முழுக்க ஏற்படுத்தும் சார்? பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருந்தாலும் நமக்கு ரிலீஃப் கொடுக்கணும்னு இஸ்லாமிய பெண்கள் நம்புவார்கள். ஏற்கனவே அவங்க உத்தரப்பிரதேசத்தில் அதை பார்த்துட்டாங்க. இனிமேல் வரக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடித்த பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மாநிலங்களில் இருக்கிறதுல இது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நாளைக்கு வெஸ்ட் பெங்காலே வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து விட்டால். ஆகையினால பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் என்ன சொல்கிறது, மத்தியில் நீங்கள் எப்படினாலும் அதை முடக்கலாம், நாங்கள் மாநிலத்தில் செய்ய தயாராக இருப்போம். மத மாற்ற தடை சட்டம் மத்தியில் இல்லை, சில மாநிலங்களில் இருக்குது. குஜராத்தில் இருக்குது, மத்திய பிரதேசத்தில் இருக்குது, சில மாநிலங்களில் இருக்குது. அதை மாதிரி மத்தியில் இல்லாத சட்டம் மாநிலங்களில் இருக்க முடியும் அப்படிங்கிறத நிரூபித்து காண்பித்திருக்கிறார்கள். அது நம்ம நாட்டினுடைய ஸ்ட்ரக்சர், பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர். அது
அதுக்காக அதை பாராட்டு. இறுதி செய்தியாக உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு சார். ஒரு 45 வயது நிரம்பிய ஒரு பெண்மணி கார்ப்பரேட்டில் மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, திருமணம் ஆகாதவர். அவர் கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் போடுறாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து வாடகை தாய் மூலமாக நான் தாயாக வேண்டும், அதுக்கு சட்டத்தில் இடம் இல்லாமல் இருக்குது, நீங்கள் வந்து அனுமதி கொடுக்கணும்னு அப்படின்னு கேட்குறாங்க. நீதிமன்றம் சொல்லியிருக்கு, இந்தியாவில் அது போன்ற சட்டத்தை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அது போன்றதை ஜஸ்டிஸ் நாகரத்னா அவங்களோட அப்சர்வேஷனில் என்ன சொல்லியிருக்காருன்னா, த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேரேஜ் ஹேஸ் டு பி ப்ரொடெக்டட். யூ கேன் கால் அஸ் அண்ட் டேக் அஸ் கன்சர்வேட்டிவ் அண்ட் வி அக்செப்ட் இட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் எங்களை பழமைவாதிகள் என்று சொன்னாலும் பரவாயில்ல, பட் அந்த மேரேஜ் அப்படிங்கிற கூடிய அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து டு பி ப்ரொடெக்டட் அப்படின்னு ரொம்ப வேலிடான ஒரு அப்சர்வேஷனை கொடுத்துருக்காரு. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? சார், ஹிந்து தர்மத்தில் ஒரு சிறப்பு இருக்குது சார். நீங்கள் தெய்வத்தையே தம்பதிகளாகத்தான் பார்ப்பீர்கள். ஒரு கோயிலுக்கு போனால், ஒரு சிவன் கோயிலாக இருந்தால் ஒரு அம்பாள் சமேத இந்த ஈஸ்வரர் கோயில் அப்படி போட்டு, ஒரு பெருமாள் கோயிலாக இருந்தால் இந்த தாயார் சமேத இந்த பெருமாள் கோயில்னு போட்டிருக்கோம். இப்படி தெய்வத்தை குடும்பத்தோடு பார்த்துத்தான் இந்துக்கள் பழகி இருக்கிறார்கள். நீங்கள் வேறு இல்லை மதத்தில் இது இருக்காது. நீங்கள் சீதா கல்யாணம் நடத்துவீங்க, ராதா கல்யாணம் நடத்துவீங்க, வள்ளி திருமணம் நடத்துவீங்க. இந்த மாதிரி தெய்வ மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு வைகை அப்படி தண்ணியில் இருக்கோ இல்லையா, மையம் முழுக்க தண்ணீர் இருக்கோ இல்லையோ மக்கள் நிரம்பி இருப்பார்கள். இப்படி தெய்வத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உற்சவம் கொண்டாடக்கூடிய ஒரு பாரம்பரியம் இந்து பாரம்பரியம். இங்கே குடும்பத்துக்கு ஒரு முக்கியம் இருக்குது. அந்த குடும்பத்தில் இப்போது மற்ற மதங்கள் இருக்குதுன்னு வச்சுப்போம். குடும்பத்தில் அவங்க வந்து ஸ்ரார்த்தம் பண்ண போகிறதில்ல. நீங்கள் ஒரு 3 தலைமுறைக்கு ஸ்ரார்த்தம் பண்ணுவீங்க, 7 தலைமுறைக்கு நீங்கள் உங்களுடைய லிஸ்ட்டை வச்சுட்ருப்பீங்க. உங்களுக்கு ஒன்று குலம் கோத்திரம்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். நீங்கள் என்ன மாற்றுவீங்க, என்ன மாற்றக்கூடாது அப்படிலாம் ஒரு சட்டத்திட்டம் இருக்கும். அப்படின்னா இந்த நாட்டுக்கு என்று இயல்பாக ஒரு பண்பாடு இருக்கிறது. அதுதான் இந்த நாட்டினுடைய குடும்பம். இந்த குடும்பத்தினால தான் இந்த நாட்டுடைய சேவிங்ஸ் கூட இருக்குது. பெண்கள் சேமிக்கிறார்கள். அதாவது இந்தியாவுக்கும் மற்ற நாடுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னென்னா, மற்ற நாடுடைய பொருளாதாரம் என்பது ஸ்பெண்டிங் ட்ரிவன் எக்கனாமி. பொருளாதாரத்தை பொருளை செலவு பண்ணி லிக்விடேஷனை உருவாக்குவது மற்ற நாட்டினுடைய எக்கனாமி. இந்தியன் எக்கனாமி என்பது சேவிங் ட்ரிவன் எக்கனாமி. நீங்கள் வந்து பாதுகாத்து கொண்டு, அந்த பாதுகாப்பை வைத்துக்கொண்டு சேர்த்த பணத்தை சிக்கனமாக செலவு பண்ணு பக்குவமா யார் கையில் கொடுத்து வைக்கணும், அம்மா கையில் கொடுத்து பிடிச்சில்ல கண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு சமுதாயம் இருக்குது. அப்போது அம்மாவுக்கு என்று ஒரு மரியாதை, அப்பாவுக்கு என்று ஒரு மரியாதை, இது குடும்ப ஸ்ட்ரக்சர். ஆகையினால தான் இந்த நாட்டு மீது பொறுதொடுத்தவர்கள் 4 விஷயமாக இந்த நாட்டு மீது அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒன்று, இந்த நாட்டினுடைய ஜாதி மீது. ஜாதியை ஒழித்தால் இந்து மதத்தை ஒழித்து விட வேண்டும் என்று தெரியும். ஜாதியினுடைய தேவைகள் இருக்குது. ஏன் இருக்கு, அதை நான் இன்னொரு தடவை பார்க்கலாம். அதே மாதிரி குடும்பத்தை ஒழித்தால் இந்த நாட்டை நிர்மூலமாக்கிட வேண்டும். பெண் உரிமை என்று பெண்களை குடும்பத்திலேருந்து வெளியில் எடுத்து விட்டால் இந்த நாட்டை நிர்மூலப்படுத்தி விட வேண்டும். 2வது, இந்த நாடு ஜனத்தொகையில் அதிகம் இருக்குது, ஜனத்தொகையை குறைச்சி இந்த நாட்டை மாற்றிட முடியும். 4 விஷயத்தில் ஒரு கருத்தியல் கோட்பாட்டை முள்ள வச்சு இந்த 4 விஷயத்தில் இது பின்தங்கிய நாடு என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆனால் இந்த 4 விஷயம்தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கிறது. இதை நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தா புரியும். அதாவது நியோ கேபிட்டல் அப்படின்னு, கேபிட்டலிஸ்ட் அப்படின்னு ஒரு புத்தகம் நம்பூதிரிப்பானுடைய மகள் வைத்து பேரன் அவர் எழுதியிருக்கிறார். இந்த கேஸ்ட் எந்த அளவுக்கு முக்கியமாக இருந்திருக்குன்னு தான் ஏற்கனவே இதே ஸ்ரீ டிவியில் சொல்லியிருக்கிறேன். நாம் என்ன நினச்சோன்னா, பாகிஸ்தான் பாரத யுத்தம் என்பது ஏதோ முஸ்லீம் இந்துக்களுக்கான யுத்தம் என்று மட்டுமே நாம் பார்த்தோம். அதுக்கு பின்னால் ஒரு வணிகம் இருந்தது. இந்த மேமன் என்று சொல்லக்கூடிய முஸ்லீமை சேர்ந்த ஒரு இனம். இப்போது அந்த மேமன் தான் தூக்கில் போடுறாங்க. அந்த மேமன் இனம் சிந்திகள் கூடையும், குஜராத்தி கூடையும், நம்மளுடைய மார்வாரி கூடையும்
வணிகத்தில் முன்வரைக்க முடியலை. ஆகையினால மேமன்லாம் சேர்ந்து 25 கோடி ரூபாய் இவருக்கு கொடுத்து, ஜின்னாவுக்கு கொடுத்து பாகிஸ்தான் கேட்க வைத்தார்கள். இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியாது, நிறைய பேருக்கு இந்தியாவில் தெரியாது. புதிய தகவலாக இருக்குது சார். இது என் வயசுக்கு இது புதிய தகவலாக இருக்குது. ஆகையினால இந்த ஜாதியை ஒழிக்கணும், இந்த குடும்ப அமைப்பை ஒழிக்க வேண்டும். குடும்ப அமைப்பு ஒழித்தால் இந்தியா சேவிங்ஸ் போயிடும், இந்தியனுடைய ஸ்ட்ரக்சர் போயிடும்ங்கிறது ஒரு. ஆகையினால தான் இந்த தீர்ப்பில் அவர் என்ன சொல்லியிருக்கார் ரொம்ப தெளிவாக, நாம் வெஸ்ட் மாதிரி போகக்கூடாது. அதாவது தத்தோப்பென் தெங்கடேன்னு ஒரு பெரிய தலைவர் இருந்தார். அவர் தான் பாரதிய மஸ்தூர் சங்கத்தை ஆரம்பித்தார், அவர் தான் பாரதிய கிஷான் சங்கத்தை ஆரம்பித்தார், அவர் தான் சுதேசி ஜாகரன் மஞ்ச ஆரம்பித்தார். அவர் அழகாக சொல்லுவார், மாடர்னைசேஷன் வித்தவுட் வெஸ்டர்னைசேஷன் என்று ஒரு வார்த்தையை சொன்னார். ஆகையால் நவீனத்துவம் எப்படி? மேற்கத்துவம் இல்லாத நவீனத்துவம். நமக்கு நவீனத்துவம் வேணும். நீங்கள் 44 வயசில் போய் நான் கல்யாணமும் பண்ண மாட்டேன், சரோகசி மூலமாக ஒரு பெண்ணை பற்றுப்பேன், ஒரு குழந்தையை பற்றுப்பேன், அதுக்கு எனக்கு லெஜிட்டிமேசி தரணும்னு சொன்னால் நீங்கள் 44 வயசுக்கு அப்புறம் எப்படி வளர்ப்பீங்க இந்த குழந்தைய? இது வந்து ஹியூமன் ரைட்ஸ் கிடையாது, இது உமன் ரைட் கிடையாது, இது வயலேஷன் ஆஃப் ரைட்டு. அந்த குழந்தைக்கு ரைட் இருக்கும்ல. அந்த குழந்தை 25 வயசுலேருந்து வளர்த்து வந்தால் தானே ஒரு குழந்தை வர முடியும். 45 வயசில் நீங்கள் சரோகசியில் ஒரு குழந்தை, நீங்கள் உமன் ரைட்னு பேசுங்கிறீங்க, கோர்ட்டு சைல்டு ரைட்னு பார்த்துருக்கு. ஒரு குழந்தை எத்தனை வயசுக்கு பிறந்தால் அது நல்லா இருக்கும்னு பார்த்துருக்கு. நியாயம் தானே? அதுவும் 44 வயசுக்கு அப்புறம் அப்பா அம்மா பேர் தெரியாத ஒரு குழந்தை பிறந்தால் அது சமுதாயத்தில் என்ன ஆகும்? அதனால சரியான தீர்ப்பு. நீங்கள் இதை வந்து உமன் ரைட்டு ஒரு அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளே வைக்கவே முடியாது. இது சைல்டு ரைட்டு. ஒரு குழந்தை எந்த காலத்தில் பிறக்கணும், அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா இருக்கணுமா இல்லையா? இந்த கோர்ட் கவலைப்படுது. அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா பேர் தெரியணும். அப்பா அம்மா பேர் தெரியாத ஒரு குழந்தையினால சமுதாயத்தில் என்ன வரும்? அது எத்தனை இடத்துல ஒதுக்கப்படும்? ஒதுக்கப்பட்டால் அதனுடைய பேக்லாஷ் எப்படியா இருக்கும்? அது ஏன் கிரிமினலாக மாறக்கூடாது? அதனால் இது வந்து ஒரு ஆழமான சிந்தனையோடு சுப்ரீம் கோர்ட் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்கிறது. நீங்கள் இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணுன்னா, பெண்கள் மீதான இந்த லிபரைசேஷன் என்று சொல்லக்கூடிய, பெண்கள் விடுதலை என்று சொல்லக்கூடிய ஒரு தவறான கண்ணோட்டம் இங்கே சுப்ரீம் கோர்ட் தடுத்திருக்கிறது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இது சின்ன விஷயம் கிடையாதுங்க. இதை பற்றி நாம் தனியாக ஒரு நாள் பேசலாம். இந்த 4 விஷயத்தை பற்றி ஒரு நாள் தனியாக பேசலாம். ஆனால் கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும், குடும்ப அமைப்பு பாதுகாக்கப்பட வேண்டும். ஏன்னா ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது அது வெறும் பொருள் சார்ந்த விஷயம் கிடையாது. அந்த நாட்டினுடைய சோசியோ கல்ச்சுரல் எக்கனாமிக் ஃபினாமினா என்று நாம் சொல்லுகிறோம். சமூக கலாச்சார பொருளாதாரம். இப்போது அயோத்தியில் ராமர் கோயில் வந்தது ஏன்? அது வந்து இந்தியாவினுடைய டூரிசம்ங்கிறது ஸ்பிரிச்சுவல் டூரிசம் இல்லையா? ஸ்பிரிச்சுவல் டூரிசம். அதே மாதிரி சமூகத்தோடு இணைந்த பொருளாதாரம் தான் வர முடியும். நீங்கள் டெம்பிள் எக்கனாமின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ டெம்பிள் எக்கனாமினா என்ன? ஸ்பிரிச்சுவல் டூரிசத்தில் வர்ற ஒரு கோயில் இருந்தால் அங்கே வரக்கூடிய பொருளாதாரம் எப்படி வளர்கிறதுங்கிறது ஒரு டெம்பிள் எக்கனாமி. இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா குடும்பங்கள்னால் ஜெனரேட் பண்ணப்படுகிறது. அப்போ கலாச்சாரம், பொருளாதாரம், சமூகம் இணைந்து இருந்தால் தான் ஒரு நாடு ஒற்றுமையாக இருக்க முடியும். அதை கெடுப்பதற்கான இந்த இண்டிவிஜுவல் ரைட்ஸு இந்த நாட்டுக்கு தேவையில்லை. தனி மனித உரிமை என்பது உண்டு, ஆனால் சமூக உரிமை அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ரெண்டுக்கும் கான்ஃப்ளிக்ட் வரும்போது சமூகத்துக்குத்தான் முக்கியமே தவிர தனிநபருக்கு கிடையாது. இந்த தனிநபருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி வெஸ்ட்டு காணாமல் போயிட்டுருக்கு. குறிப்பாக இந்த ஒரே ஒரு விஷயத்தில் சொல்கிறேன் பாருங்கள், டெமோகிராஃபி என்று சொல்லுகிறார்கள். டெமோகிராஃபி என்ன? மக்கள் தொகை, ஜனத்தொகை. அது மக்கள் தொகை விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானத்தில் இப்போ பாலஸ்தீனியன் பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா தெரியாது, கொஞ்ச நாளைக்கு முன்னால் பாலஸ்தீனியன் சைட்லேருந்து ஒன்று சொன்னாங்க, நாங்கள் படுத்துக்கொண்டே இஸ்ரேலை ஜெயித்து விடுவோம். படுத்துக்கொண்டேன்னா தப்பான அர்த்தம், நீங்கள் வருத்தத்து போய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாலஸ்தீனியனுடைய பெர்த் ரேட் 3.5, இஸ்ரேலினுடைய பெர்த் ரேட் 0.7, 5 மடங்கு பெர்த் ரேட். இங்கே ஒரு குழந்தை பிறந்தால் பாலஸ்தீனில் 5 குழந்தை பிறக்கும். ஸோ அதான் படுத்துக்கொண்டே ஜெயிச்சிடுவேன்னு சொன்னதுக்கான அர்த்தம். ஆமாம், நம்ம எலெக்ஷனில் சொல்கிற படுத்துக்கொண்டே ஜெயிக்கணும், இதுவும் வேறு வித்தியாசம் என்ன. அப்போது அப்படி சொன்னார்கள். உலகம் முழுக்க இந்த ஒரு டெக்னிக்கை சிலர் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க டெரரிஸ்டாக உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள்.
இந்த நேரத்தில் பெண் உரிமைன்னு சொல்லிட்டு அவங்க இன்றைக்கி கல்யாணம் பண்ணலாம், நாளைக்கு டைவர்ஸ் பண்ணலாம், கல்யாணம் பண்ணாமலே இருக்கலாம், குடும்பம் இல்லாமலே இருக்கலாம், அவங்க பூனைக்குட்டியை கல்யாணம் பண்ணிக்கலாம், நாய்க்குட்டியை கல்யாணம் பண்ணிக்கலாம், நாய்க்குட்டிக்கு சொத்து எழுதி வைக்கலாம். இப்படியே வந்ததுனால வெஸ்டனுடைய பர்த் ரேட் ரொம்ப கீழே விழுந்து போச்சு. ஆகையினால இன்றைக்கி யூரோப் இஸ்லாமியமயமாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கி பல நாடுகள் அவங்களுடைய பர்த் ரேட் குறைஞ்சதுனால இஸ்லாமியமயமாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை அந்த உண்மையை பொருந்தப்போ டெமோகிராஃபிக்கல் சேஞ்ச், அந்த மாதிரி ஒரு டெமோகிராஃபிக்கல் சேஞ்ச் வந்ததுனால தான் இஸ்லாமே கூட இப்போ சிரியாவிலேருந்து அகதிகள் போனாங்க, இஸ்லாமிய நாடு ஏற்றுக்கொள்ளாது, ஐரோப்பாவுக்கு அனுப்பி வச்சுருவாங்க, அதை இஸ்லாமிய நாடுகள் ஏற்றுக்கொள்ளாது. அப்போ ஒரு டெமோகிராஃபிக் இந்த ஹியூமன் ரைட்ஸில் என்ன பிரச்சனை, உமன் ரைட்ஸில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, உங்களுடைய டெமோகிராஃபி பாதிக்கப்படும். ஒரு பக்கம் குழந்தைகள் பிறந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பக்கம் குழந்தைகள் பிறந்துக்கிட்டே இருக்காது. நான் கல்யாணமே பண்ண மாட்டேன், நான் பிள்ளையை பெற்றுக்கொண்டேன், நான் பிள்ளை பெற்றுக்கொண்டால் 44 வயசுக்கு அப்புறம் சரோகசியில் பெற்றுக்கொள்ளுவேன், அதுக்கு எனக்கு உரிமை வேணும். இதெல்லாம் பெரிய ஆபத்து, பெரிய ஆபத்து. இதை சொல்லக்கூடிய தைரியம் இந்த உச்ச நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு. ஏற்கனவே இந்த சேம் செக்ஸ் மேரேஜை பற்றி உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு இருக்கு, வழக்கு போயிட்டு இருக்கு. அப்போ அழகாக சொல்லிட்டாங்க, இதை பற்றி நாங்கள் எதுவும் பண்ண முடியாது, இது நாடாளுமன்ற சட்டம் இயற்ற வேண்டிய விஷயம், நாங்கள் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சேம் செக்ஸ் ரைட்டு அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுவதற்கும் உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் கிடையாது. ஏன் ஒரு நாட்டினுடைய கலாச்சாரம் எப்படி இருக்க வேண்டும் என்பது அந்த நாட்டினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் சொல்ல முடியும், சட்டத்தில் சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த இடத்துல சட்டம் அழகாக சொல்லியிருக்கிறது. ஏன்னா இதில் ஒரு இண்டிவிஜுவல் கேஸ் ரொம்ப அட்டகாசமாக சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்மளுடைய பாராட்டுக்கள். மேரேஜ் என்கிற இன்ஸ்டிடியூஷன் காப்பாற்றப்பட வேண்டும், அது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய கடமை. அதை தாண்டி மேரேஜை தாண்டி வர உறவு என்பது அவ்வளோ ஈஸியாக பெர்மிட் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. இருக்குது, டைவர்ஸ் தேவைப்படுமா, தேவையான இடத்துல இருக்கணும், மறுகல்யாணம் இருக்கணுமா இருக்கணும், விடோ மேரேஜ் இருக்கணுமா இருக்கணும். இது எல்லாம் நியாயம். ஏனென்றால் அவங்களுக்கான அந்த சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும். அதிலேருந்து குழந்தைகள் பிறப்பு என்பது வந்து கொண்டே இருக்க வேண்டும், அதெல்லாம் நியாயம் இருக்குது. ஆனால் 44 வயசில் நான் கல்யாணம் பண்ணாமல் ஒரு பையனை பெற்றுக்கணும், பொண்ணை பெற்றுக்கணும், சரோகசியில் பெற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு அந்த ரைட்டு கொடுக்க முடியாது, நியாயமான விஷயம். அந்த குழந்தைய பற்றியும் நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு. அதனால் ரொம்ப தெளிவாக சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கியிருக்குது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்மளுடைய பாராட்டு. சிடிவி நேயர்களுக்கு தெரியும், நாம் தினந்தோறும் 5 செய்திகளை எடுத்து விவாதித்து மக்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறோம். முன்னணி செய்தி ஊடகங்கள் எதிர்த்து விவாதிக்க அஞ்சக்கூடிய செய்திகளை ஸ்ரீ டிவி நெஞ்சுரத்தோடு தேச நலனில் அக்கறை கொண்டு செய்திகளை திரட்டி சேகரித்து மக்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறது. அந்த வகையில் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட ஒரே நாடு ஆசிரியர் திரு ராம நம்பிநாராயணன் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி பாஸ்கர். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.